ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் டே 3யோட கண்டினியூஷனும் டே 4 vlogகும் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த vlog செம ஃபன் ஃபில்டாக இருக்க போது. இவங்க பார்த்திங்கன்னா விர்ஜீனியாவில் இருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கிங்லேருந்து நம்ம கார் எடுத்துக்கிட்டு விர்ஜீனியாவுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் அவங்க வீட்டில் தான். இந்த ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்த புதுசில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட் ஆனவங்க தான் இவங்களை. நாங்கள் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கழித்து இப்போ தான் மீட் பண்ண போகிறோம். இவங்க சிகாகோலேருந்து விர்ஜீனியாவுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ விர்ஜீனியாவில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோல் ஃபுட்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அவங்களுக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த ஃப்ளவர் பேஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் செம ஃபன் இருக்குது. டின்னர் பண்ணிவிட்டு நிறைய கிரில்லிங் அந்த மாதிரி நிறையா பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லணுன்னா அவங்க பேர் மஞ்சு. அவங்களும் யூடியூப் சேனல் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சேனல் பேர் நேஹாஸ் டே அவுட். அவங்க சேனலில் நிறைய ட்ராவல், ரெசிபீஸ், லைஃப் ஸ்டைல், ஷாப்பிங் அந்த மாதிரி நிறையா அவங்களும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்களோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா வருஷமே பிளான் பண்ணுவோம் செரி பிளாசம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒன்று சொல்லி மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த வருஷம் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி மஞ்சு விர்ஜீனியா மூவ் ஆனதுலேருந்தே அப்படியே மஞ்சுவையும் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு இதை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டே இருப்போம். பட் ஒவ்வொரு வருஷமும் நானும் கேட்பேன், அப்படியே மிஸ் ஆகிடும். இந்த வருஷம் எப்படியோ வந்தாச்சு. பட் இந்த ட்ரிப்பில் நாங்கள் பார்த்த நிறைய இடம் மஞ்சு சஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம். அந்த ஜூ, அப்புறம் ஃபால்ஸ், அப்புறம் இந்த மான்யூமெண்ட்ஸில் எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும், எப்படி அந்த டூர் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம வந்ததே 2 டேஸ் தான் வாஷிங்டன் டிசியில் இருக்கிற மாதிரி வந்திருந்தோம். ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக நிறைய டூர்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் சுற்றி பார்த்தோம். இவ்வளோ இடம் சுற்றி பார்த்தோன்னா அது மஞ்சுவால் தான். இப்போ நம்ம மஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னர் தான் செமையாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வரோன்னு சொன்ன உடனே ஒரு செமையான ஒரு விருந்தே ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இது கிரில்லுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஸ்பெஷலான சாக்லேட்டுன்னு சொல்லலாம். இது உமன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷலாக ஹெர்ஷீஸ்லேருந்து பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. இந்த ஷீயை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தது. ஸோ அதை மஞ்சு வாங்கி வச்சுருந்தாங்க ஸ்பெஷலாக எங்களுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வெளியே கிரில் பண்ணுறதுக்குனே ஒரு சூப்பரான பிளேஸ் இருந்துச்சுங்க. இதுவும் செமையாக இருந்தது. நம்ம எப்பயுமே போயிட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ணோன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போதுக்கவே தேவையில்ல. இந்த இடத்துக்கு இறங்கி வந்தாலே போதும், செமையாக அழகாக கிரில் பண்ணி நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. வெளியவே ஒரு ஃபயர் பிட் இருந்தது. அதனால் பசங்க எல்லோரும் மார்ஷ்மெலோஸில் ஸ்மோக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்மோர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கிரில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுதான் அவுட்டோர் கிரில்லு. இது அப்பார்ட்மெண்ட்ஸோட காமன் கிரில்லு தான். நம்ம யார் வேணாலும் இதை ஆன் பண்ணி கிரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக நிறையா டேபிள் எல்லாமே வச்சு செமையாக இருந்துச்சு செட்டப்பே. ஸோ போர் அடிச்சதுன்னா வெளியே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் போல இருக்குது. ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ மஞ்சுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணாங்க. நம்மளுக்கு இதான ஃபஸ்ட்டு டைமு. அதனால் நான் லைட்டாக ஆயிலெலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக டேர்ன் பண்ணிலாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிரில் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருந்துச்சு. மேலேயுமே ஒரு லேயர் நம்ம வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு மீட்டு அதெல்லாம் கீழே வச்சோன்னா நல்லா அது வேகும்.
ஸோ நாங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு மூவி வேறு பார்த்துட்டு இருந்தோம். மேலே வந்து அந்த க்ரில் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு பிடிச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஒரு பாஸ்தாவுமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அந்த பாஸ்தா கூட இந்த கிரில்டு வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து சிக்கன் ப்ரானு இதெல்லாம் வச்சு ஒரு பிடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பசங்களுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்ததுனால செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி எங்களோட ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 11 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது என்ன பில்டிங், ரைட் சைடு ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? இது என்ன பில்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பென்டகன், யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது பென்டகன் பில்டிங்கில் தான் வந்து நம்ம 9/11 அட்டாக் வந்து நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை வந்து அல்-கொய்தா தீவிரவாதிகள் வந்து தகர்த்த நாள். அப்போ வந்து யூஎஸில் 3 இடத்துல அட்டாக் நடந்தது. அதில் ஒரு இடம் வந்து இந்த பென்டகன். ஸோ அதுதான் இது. இந்த இடத்துக்கு வந்து நம்ம இறங்கிலாம் வந்து போக முடியாது ஈஸியாக. ஸோ நாங்கள் அப்படியே வந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு. ஏன்னா நம்ம நேராக வந்து இன்றைக்கி சிகாகோ வரைக்கும் போகணும். போகிற வழியிலே வந்து கிரேட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சீனிக்கான ஒரு ஃபால்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட்டை சஜஸ்ட் பண்ணதும் வந்து மஞ்சு தான். அவங்க வந்து நேராக ஃபால்ஸ் கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து டைரெக்டாக ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபால்ஸ்க்கு போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர பெருசாக இருந்துச்சுங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாஷான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதுவும் அதை சுற்றி ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் வந்து இருக்க ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா வந்து இதிலலாம் வந்து ஆளுங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்துச்சு. வெளியே நிறைய பேரை வந்து பார்க்கலாம் முடியல. பட் ரோடில் வந்து ஒரு சில பேர் வந்து வாக்கிங் அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் வந்து நிறைய ட்ரையல் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஹார்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஹார்ஸ் ரைட்லாம் கூட பண்ணிட்டு போவாங்க போல இருக்குது. அதுக்கான போர்டெலாம் கூட நாங்கள் வந்து பார்த்தோம். ஹார்ஸ் போகிற வழி அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நேராக வந்து ஃபால்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. நம்ம போயிட்டு பார்க்கிங் டிக்கெட் வாங்கினாலே போதும். இந்த ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கிங் டிக்கெட் வாங்குறதுக்காக தான் நின்றுட்டுருக்கோம். கொஞ்சம் தான் வந்து கார், நம்மளுக்கு முன்னாடி ஒரு 4-5 கார் தான் நின்றுட்டு இருந்துச்சு. பட் ஒரு ½ an hourலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கார் வந்து லைன் கட்டி நிற்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது. மஞ்சு வந்து வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா வந்து க்யூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹாலிடே சீசன் அப்படின்றதுனால இந்த கிரேட் ஃபால்ஸுக்குமே வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க. இங்கே வந்து பார்க்கிங் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 7 daysக்கு $20, மினிமம் வந்து $20 ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கு. ஸோ நம்ம அந்த பாஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். இங்கே வந்து ஆனுவல் பாஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ இங்கேயே இருக்கவங்கன்னா வந்து ஆனுவல் பாஸ் வாங்கி வச்சுக்கிறது பெட்டரு. ஸோ எப்போனாலும் வந்து விசிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஈச் டைம் வந்து வாங்க தேவையில்ல. இந்த இடத்துல வந்து நிறையா ட்ரையல் இருக்குது. ஸோ நம்ம வந்து பெரிய ட்ரையல் ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரூட் இருக்குது. அப்புறம் சின்னதாக வந்து நம்ம வெறும் சைட் சீயிங்கு அந்த ஓவர்லுக் மட்டும் பார்த்தா போதுன்னா அதுக்கு மட்டும் தனியாக போனால் இருக்குது. விசிட்டர் சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் வெறும் பிக்னிக் இருக்குது. வெறும் ஃபுட்டு அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி கூட இருக்குது. நிறைய செட்டப் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். போட்டோக்கு போசா அழகா இருக்கே. ரேயான் அழகா இருக்கானே. பேபி ஷார்க். சரி வாங்க போகலாம், ஃபால்ஸ் பார்க்க போகலாம். நம்ம போகிற வழியில் வந்து நிறையா இந்த மாதிரி டைரெக்ஷன்ஸ் இருக்கும். எந்த ட்ரையல் வேணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த இடத்துல டைரெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெனால் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த போட்டோமேக்
கெனால் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் அவரால் பீரியடில் வந்து இது பில்ட் பண்ணுது. மோஸ்ட்லி இது எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக தான். இது வந்து இந்த இடத்துல வந்து 5 கெனால் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வர்த்தகத்துக்காக மெயினாக வந்து இந்த கெனால் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நடுவில் இந்த அருவி ஓடுறதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் பேர் வந்து போட்டோமேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரிவரையே வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து மேரிலாண்டோட பார்டர் வரும், இன்னொரு சைடு வந்து வெர்ஜீனியா. ஸோ நம்மளுக்கு வேணும்னா மேரிலாண்டு சைடு கூட போயிட்டு நம்ம அங்கேருந்து கூட வியூ பார்க்கலாம். பட் இங்கேயே வந்து 3 ஓவர் லுக் இருக்குது. ஸோ நம்ம 3 ஓவர் லுக்லேயும் எப்படி வந்து அந்த ஃபால்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஓவர் லுக் இருக்குது. நம்ம வந்து ஆனால் செகண்ட் ஓவர் லுக்கு வரைக்கும் தான் போயிட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட் ஓவர் லுக் ரொம்பவே வந்து கிட்டேயே வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஓவர் லுக் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் வந்து வாக்கிங்க்குமே வந்து கேஷுவலாக வந்துட்டு இங்கெல்லாம் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஓவர்லுக் 2க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்படி இருக்குது. ஸோ இதோட ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் தான் வந்து இதோட வழி எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதோ நம்ம கிரேட் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்துச்சு. ரொம்ப கிட்டெல்லாம் நம்ம போய் தண்ணி பக்கத்துலலாம் நிற்க முடியாது. நம்ம இந்த ஓவர்லுக்லேயே பார்த்துக்க வேண்டியது தான். நின்றுட்டு அந்த வியூ வந்து நம்ம அப்படியே ரசிக்க வேண்டியது தான். ஆக்சுவலி காலையில் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக பார்த்துட்டு கிளம்புனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஓவர்லுக் 3 பார்க்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்து போனாலே போதும், நம்மளுக்கு அந்த ஓவர்லுக் 3 வந்துடும். இது ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் நம்மளுக்கு ஆங்கிள் மாறி மாறி தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஓவர்லுக் 3க்குள்ளே போக போகிறோம். இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸ் பக்கத்தில் உட்காந்து நம்ம நிறையா ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே உட்காந்து எடுக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பாட்டில் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கே வந்து 2 ஆங்கிள் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொன்று கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த ரிவரை பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் இந்த கெனாலை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ஓவர்லுக் 3. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எண்டிலேருந்து அந்த தண்ணி வர்றது வந்து ரொம்பவே நல்லா தெரியும், அந்த ரிவர்லேருந்து வர்றது. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப செமையாக இருந்துச்சு. காலையில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்னிங் வரும்போது கொஞ்சம் காற்றடிக்கும் போது சில்னஸ் இருந்தது. பட் டைம் ஆக ஆக கொஞ்சம் வெதர் வந்து நார்மல் ஆகிடுச்சு. இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஸோ நிறையா ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். ஓவர்லுக் 3ல் வந்து நிறையா வந்து சூப்பராக கவர் ஆன மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிட்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து மஞ்சுவும் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிரேட் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி வெளியே வந்துட்ருக்கோம். வெளியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார் நிற்கிது. நம்ம உள்ளே போகும்போது ஒரு 3-4 கார் தான் நம்மளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்கிது. நல்ல வேலை நம்ம சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் கிளம்புனது பெட்டர் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.5 hours வந்து ட்ரைவு. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம இப்போ போகும்போது நம்ம சிகாகோ ரீட் பண்ணும்போது 1 மணி நேரம் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதாவது நம்ம வெர்ஜீனியாவில் வந்து இப்போ 12
12 ஆகுது அப்படின்னா வந்து சிகாகோவில் போய் நீங்கள் சேரும் போது 11 தான் ஆகும். ஸோ போகிற வழியில் வந்து பென்சில்வேனியாவில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் எடுத்திருந்தோம் நாங்கள். அங்கே வந்து ஒரு பீஸா ஹட்டில் வந்து லன்ச் வந்து பீஸா வாங்கி சாப்பிட்டாச்சு. பட் செம்மையாக வந்து எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. அவங்க கொண்டு வரதுக்கு வேறு ஒரு 1/2 hour டிலே பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து ஒரு 45 minutes கிட்ட நல்லா வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு. 45 minutesலேருந்து 1 hour கிட்ட அங்கே ஆச்சு எங்களுக்கு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். பீஸா ஹட் பார்த்திங்கன்னா நாங்கள் ரேண்டமாக வந்து போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டது தான். இது வந்து பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்லாம் சர்ச் பண்ணுறதுக்கெலாம் முடியல. ஏன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து ஹைவேஸு. ஒன்று வந்து சர்வீஸ் பிளாஸா அந்த மாதிரி இடத்துல நிற்கணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. போகிற வழியில் இந்த டனல் வந்து வரும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு லாங்கான ஒரு டனல்னு சொல்லலாம். பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம பென்சில்வேனியாவிலேருந்து கிளம்பி நேராக போய்கிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் வந்து ஒரு 3 hours 4 hours கழித்து தான் வந்து ஸ்டாப் எடுக்கணும். ஏன்னா இல்லைனா நம்ம அடிக்கடி ஸ்டாப் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து நைட்டு டிலே ஆகிடும். இந்த மாதிரி ஹைவேஸ்லலாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சர்வீஸ் பிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்க்கு, ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்குக்கெலாம் கூட இது வந்து ரெஸ்ட் ஏரியா மாதிரி தான். இங்கே வந்து கேஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு போவாங்க. அந்த சர்வீஸ் ஏரியாக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம இப்போ எப்படி எந்த ரூட் வழியாக போய்கிட்டு இருக்கோமோ அதோட ட்ராவல் ரூட் மேப்புமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம அந்த மேப்பில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏடிஎம் மிஷினும் இருக்கும். நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது கேஷ் தேவைப்படுதுன்னா கூட இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு கேஷ் எடுத்துக்கலாம். பேசிக்கான ஃபுட் கோர்ட்டுமே இருக்கும். பீஸா, பர்கரு, அப்புறம் ஜூஸு அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா ஷாப் தான். பனேரா பிரெட் இருக்குது, கிரில் சில் இருக்குது, டிக்யூ அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெண்டிங் மிஷின் இருக்குது. நம்ம ஏதாவது ட்ரிங்க் வேணும், ஏதாவது ஸ்நாக் வேணும்னு நம்ம மணி பே அப்படியே போட்டுட்டு நம்ம வெண்டிங் மிஷின்லேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரெஸ்ட் ரூமு, அப்புறம் ட்ராவல் கைடு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவில் இது சுற்றி இருக்க ஸ்டேட்டோட ட்ராவல் அட்ராக்ஷன்ஸு என்னென்ன இடம்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ராவல் கைடு இது மாதிரி ஏகப்பட்டது வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு வீடியோ கேம்லாம் கூட இருக்குது. நம்ம பே பண்ணிவிட்டு விளையாடலாம். அப்புறம் பேசிக்காக நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த 7-Eleven அப்படின்ற கடையில் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் சொன்ன அந்த ட்ராவல் கைடு எல்லாமே வந்து இது தான். இந்த ஊரில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ரெஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படிலாம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது பார்க்கணுன்னா கூட இந்த மாதிரி ஏதாவது கைடு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹைவேஸில் போகிற ட்ரக்குக்கு வந்து கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் கூட இந்த மாதிரி சர்வீஸ் பிளாஸாவில் வந்து பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ரக்குக்கு மட்டுமே கூட ரெஸ்ட் ஏரியா இருக்குது. ட்ரக்கோட ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பெரிய பெரிய ட்ரக் ஓட்டுறவங்க மட்டும்தான் வந்து என்ட்ரு ஆக முடியும். பட் இந்த மாதிரி சர்வீஸ் பிளாஸாவில் ரெண்டுமே வந்து கம்பைண்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரக்கு. அந்த இடத்துல வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் நின்று கேஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சர்வீஸ் ஏரியாவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து நம்ம திருப்பியும் வந்து சிகாகோவுக்கு கிளம்பியாச்சு. இந்த ரெஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சிகாகோவில் வந்து ஒரு 2 to 3 hours
அவையில் தான் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு சிகாகோ சேரும் போது ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி சிகாகோ டைம் படி நம்ம 11 o'clock போயிட்டு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பு ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மெமரபிளான ட்ரிப்புன்னு சொல்லலாம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக போயிட்டு அந்தந்த இடம்லாம் வந்து விசிட் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபன் ஃபில்டாக சூப்பராக போச்சு. இந்த vlog தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸையும் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். Until then, bye, take care, thank you.